அலகிடுவோம் அலகிடுவோம் அழகானே திருக்குறளை அலகுறோம். சீரசைவாய்ப்பாடு என கட்டம் போட்டு எழுதுவோம். திருக்குறளின் 7 சொல்லையும் சீரின் கீழே எழுதுவோம். ஒவ்வொரு சொல்லிலும் புள்ளி எழுத்தின் கோட்டை போட்டிடுவோம். நீதியுள்ள இரு குறளின் பின்னும் நெடிலின் பின்னும் கோட்டை போட்டிடுவோம். மலகிடுவோம் மலகிடுவோம் கோட்டை கருத்தில் கொண்டு அசையும் நாமும் பிரிப்போமே. எழுத்தினை மறந்தே விடுவோமே. பின் ஒரு எழுத்து இருந்தால் அசையின் கீழே நேர் என எழுதுவோமே. முதலாறு சீரும் ஈரசையாய் மூவசையாய் மட்டும் வருமே. ஏழாம் சீரென்றுமே ஓரசையாய் மட்டும் வருமே. என்றும் இதை மனதில் நிறுத்துவோமே. அலகிடுவோம் அலகிடுவோம் அழகான திருக்குறளை அலகிடுவோம். அசை 2 என்றே நிறைவில் வைப்போம். அது நேரசை நிறையசை. ஓரசை சீரு நேர் நாளாகும். நிறை மலராகும். நேர்ப்பு காசாகும். நிறைப்பு பிறப்பாகும். நேர் நேர் தேமாகும். நிறை நேர் புளிமாகும். நேர் நிறை கூவிளமாகும். நிறை நிறை கருவிளமாகும். இதுவே ஈரசை சீராகும் ஆகும். ஈரசையோடு நேர் சேர்ந்தால் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிளங்காய் கருவிளங்காய் மூவசை சீர்வாய்ப்பாடாம். இதனை புரிந்தே என்றும் அலகிடுவோமே. அலகிடுவோம்